TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் 5ஆம் தேதி நடத்தப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ஓரிரு தினங்களுக்கு முன்னர் கூறியதை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க திட்டவட்டமாக நிராகரித்திருக்கிறார். தேர்தல் தேதியை தீர்மானிப்பது அமைச்சரவையோ அல்லது அரசாங்கமோ அல்ல, தேர்தல்கள் ஆணைக்குழு மாத்திரமே என்று கூறிய அவர், ஜூலை 17ஆம் தேதி தொடக்கம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் கிரமமாக கூடி சுயாதீனமாக ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதியை நிர்ணயிப்பார்கள். அமைச்சரவை அல்லது ஜனாதிபதி உட்பட வேறு எந்த தரப்பிடம் இருந்தோ அமைப்பிடம் இருந்தோ அங்கீகாரத்துக்கு காத்திருக்க வேண்டிய கடப்பாடு ஆணைக்குழுவுக்கு கிடையாது என்றும் அவர் கூறினார். 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அரசியலமைப்புக்கு 19வது திருத்தத்தை கொண்டு வந்தபோது கவனிக்காமல் விடப்பட்ட ஒரு தவறின் விளைவாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவிக்காலத்தை சுமார் 1 வருட காலத்தினால் நீடிக்க முடியும். அவ்வாறு செய்வதை அரசியலமைப்பு மீறல் என்று கூற முடியாது என்று சட்ட நிபுணர்கள் கூறுவதாக எக்கனமி நெக்ஸ்ட் செய்திச் சேவை தெரிவித்திருக்கிறது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவியின் அதிகாரங்களை குறைத்தல் உட்பட ஜனநாயக சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்காகவும் நல்லாட்சியை உறுதிப்படுத்தவும் ஜனாதிபதியினதும் பாராளுமன்றத்தினதும் பதவிக்காலங்களை 6 வருடங்களிலிருந்து 5 வருடங்களாக குறைப்பது உட்பட பல்வேறு ஏற்பாடுகளை புகுத்துவதற்காகவும் அரசியல் அமைப்புக்கான 19வது திருத்தம் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஜனாதிபதியினதும் பாராளுமன்றத்தினதும் பதவிக்காலங்களை 5 வருடங்களாக குறைக்கும் ஏற்பாடு சேர்க்கப்பட்ட போது அரசியலமைப்பின் சரத்து 83B மாற்றப்படாமல் விட்டுவிடப்பட்டது. அது நியாயப்பிரகாரம் இழைக்கப்பட்ட ஒரு தவறு. அதன் விளைவான சட்ட ஓட்டையை பயன்படுத்தி விக்ரமசிங்காவினால் தனது பதவிக்காலத்தை 1 வருடத்தினால் நீடிக்க முடியும். ஜனாதிபதியினதோ அல்லது பாராளுமன்றத்தினதோ 5 வருட பதவிக்காலங்களை நீடிப்பதற்கான எந்தவொரு திருத்தத்தையும் நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை ஆதரவு தேவை என்பதுடன் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றில் மக்களின் அங்கீகாரமும் பெறப்பட வேண்டும். ஆனால் அரசியலமைப்பின் சரத்து 83Bயின் கீழ் பதவிக்காலங்களை 6 வருடங்களுக்கும் கூடுதலாக நீடிப்பதற்கே சர்வஜன வாக்கெடுப்பு தேவை. சட்ட ரீதியான நுட்ப நுணுக்கங்களின்படி நோக்கும்போது ஜனாதிபதி விக்ரமசிங்க தனது பதவிக்காலத்தை 11 மாதங்கள் 29 நாட்களினால் நீடிக்க முடியும் என்று சட்ட நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார ஜனாதிபதியினதும் பாராளுமன்றத்தினதும் பதவிக்காலங்களை 2 வருடங்களினால் நீடிக்க வேண்டும் என்று கூறிய கருத்தை பின்புலத்தில் இதை நோக்க வேண்டும் என்று அரசியல் அவதானிகள் கூறுகிறார்கள். மன்னாரில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளச் சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலை 10 மணியளவில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையை சந்தித்து பேசினார். மன்னார் ஆயர் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. ஆயரிடம் ஜனாதிபதி ஆசி பெற்றுக்கொண்டார். ஜனாதிபதியின் விஜயத்தை முன்னிட்டு மன்னார் மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. போதைப்பொருள் கடத்தல் உட்பட சட்டவிரோதமான செயற்பாடுகள் மூலமாக சம்பாதித்த பணத்தின் மூலம் வாங்கப்படும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை நீதிமன்ற உத்தரவின்றி கையகப்படுத்தும் அதிகாரங்களை கொண்ட சபை ஒன்றை நிறுவுவதற்கான சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் உத்தேசித்திருக்கிறது. இத்தகைய சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான அங்கீகாரம் அடுத்த வாரம் அமைச்சரவையிடம் கோரப்படும் என்று நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச கூறினார். பொது வேட்பாளர் என்பது அவசியமில்லை என்றே நான் நினைக்கிறேன். அந்த முயற்சியானது தமிழ் மக்களுக்கு பயனற்றது மாத்திரமல்ல, அது பாதிப்பையே ஏற்படுத்தும் என EPDPயின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் சிலர் பேசி வருகின்றனர். அதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் பொது வேட்பாளர் என்பது அவசியமில்லை என்றே நினைக்கிறேன். அந்த முயற்சியானது தமிழ் மக்களுக்கு பயனற்றது மாத்திரமல்ல, அது பாதிப்பையே ஏற்படுத்தும்.
உண்மையில் தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வருகின்ற பிரச்சனைகளை தீராத பிரச்சனைகளாக வைத்திருப்பதற்கான ஒரே முயற்சியாகவே இதை நான் பார்க்கிறேன். இவர்கள் எல்லோரையும் உருளைக்கிழங்கு மூட்டையில் கட்டி வைத்திருந்தது போன்று ஒன்றாக கட்டி வைத்திருந்தாலும் இன்றைக்கு பிரபாகரன் இல்லாத சூழலில் கட்டு கலண்டு உள்ளதால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு உருண்டோடியது போன்று சிதறுபட்டு இருக்கின்றனர். இவ்வாறான நிலைமையில் இவர்களுக்குள் ஐக்கியம் ஒற்றுமை எங்கே இருக்கிறது? பல வருடமாக இப்படி கட்டி வைத்து என்ன கிடைத்தது? அழிவை கட்டுப்படுத்த முடிந்ததா அல்லது முன்னேற்றம் ஏதும் வந்ததா? ஒன்றும் இல்லாத நிலையில் இப்படி தேர்தல் வருகின்றபடியால் மீண்டும் அதை பற்றி பேசுகின்றனர். எம்மை பொறுத்தவரையில் இவர்களை போன்று அல்லாமல் கடந்த காலங்களில் நாம் மக்களுக்கு எதை கூறினோமோ அதனையே இப்போதும் கூறுகின்றோம். ஆக சொல்வதை செய்வதும் செய்வதை சொல்வதும் தான் நான். எனவே எங்களை நம்பி மக்கள் எம்மோடு பயணிப்பதன் ஊடாக பல்வேறு விடயங்களை பெற்றுக் கொடுக்க முடியும் என தெரிவித்தார் டக்ளஸ் தேவானந்த. திருகோணமலையைச் சேர்ந்த முகமட் அசன் சலாமா நேற்றைய தினம் தென்னிந்தியாவின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையின் தலைமன்னார் வரையிலான 42 கிலோமீட்டர் நீள கடலை நீந்தி கடந்து சாதனை படைத்திருக்கிறார். நேற்று அதிகாலை 2 மணிக்கு நீந்தத் தொடங்கிய சலாமா காலை 11 மணி அளவில் தலைமன்னார் கரையை வந்தடைந்தார். பாக்கு நீரிணியை நீந்தி கடந்த 8வது இலங்கையராகவும் அந்த நீரிணியை கடந்த உலகின் முதலாவது இஸ்லாமியராகவும் அவர் விளங்குகிறார். எமது நாட்டின் அந்த இருண்ட நிலையை மாற்றி எமக்கேயான ஒரு ஒளிமயமான புதிய சூரியன் உதிக்க வேண்டும் என்ற ஆவலில் இலங்கையில் தெருக்களில் இறங்கி குரல் எழுப்பிய அந்த லட்சக்கணக்கான மக்களின் குரலோடு இளம் சமுதாயத்தினர் குரலோடு நாமும் இணைவதற்காகவே இந்த மண்ணில் வைத்து அந்த ஆவணத்தை இன்று உங்களிடம் கையளிக்கின்றோம். V2 சேஞ்ச் என்ற கோஷத்துடன் இலங்கையில் மாற்றத்தை வேண்டி நிற்கும் மக்களுடன் கைகோர்க்க விரும்பும் நாம், மாற்றத்தை விரும்பும் புலம்பெயர் இலங்கை தமிழர்கள் எனும் ஒரு சிவில் மக்களின் கூட்டு. அதன் சார்பில் கனடாவில் உள்ள மனோரஞ்சனால் தோழர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் லண்டனில் வைத்து இந்த மகஜர் கையளிக்கப்பட்டது. உங்கள் கட்சியும் உங்கள் அமைப்பும் உங்களுக்கு தரும் எனவும் நாம் நம்புகின்றோம். அதற்கான அரசியல் பலத்தையும் அதிகாரத்தையும் தைரியத்தையும் தார்மீக உரிமையையும் இலங்கை வாழ் மக்கள் எதிர்வரும் தேர்தலில் உங்களுக்கு தருவார்கள் என்பதே எமது பெரும் எதிர்பார்ப்பாகும். எமது நாட்டின் அந்த இருண்ட நிலையை மாற்றி எமக்கேயான ஒரு ஒளிமயமான புதிய சூரியன் உதிக்க வேண்டும் என்ற ஆவலில் இலங்கையில் தெருக்களில் இறங்கி குரல் எழுப்பிய அந்த லட்சக்கணக்கான மக்களின் குரலோடு இளம் சமுதாயத்தினரின் குரலோடு நாமும் இணைவதற்காகவே இந்த மண்ணில் வைத்து இந்த ஆவணத்தை இன்று உங்களிடம் கையளிக்கின்றோம். 2024 ஆண்டு தேர்தல் என்பது எமது நாட்டுக்கான ஒரு புதிய அரசியல் பயணத்திற்கான அத்திவாரத்தை இடும் தேர்தலாக அமைய வேண்டும் என்பதே எமது நாட்டு மக்களின் அபிலாஷை. நாளாந்தம் உங்களை நோக்கி வரும் மக்களின் பெரும் ஆதரவின் மூலம் மக்களின் அந்த எதிர்பார்ப்பு தான் ஒரு பலமான செய்தியாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அதை தேசிய மக்கள் சக்தி சரியாக புரிந்திருக்கும் என்றும் நாம் நம்புகின்றோம். உண்மையான மாற்றத்தை விரும்பும் இலங்கை மக்களின் ஆதரவுடன் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம், சகலருக்கும் சமத்துவமான இனங்களாக சம உரிமையுள்ள கௌரவமுள்ள மக்கள் சமூகமாக ஒருவரையொருவர் கண்டு ஒருவர் அச்சமுறா நம்பிக்கையுடன் பார்க்கக்கூடிய மானிட சமூகத்தை நமது நாட்டில் உருவாக்க நீங்கள் துணிந்து முன்னோக்கி செல்வீர்கள் என்ற நம்பிக்கையில் வாழ்த்தி உரையாடுகிறோம். நன்றி. நாங்கள் அந்த பதிலை இப்பொழுது நேயர்களோடு பகிர்ந்து கொள்வோம். நாங்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லுகிறோம். நானோ என்னை சார்ந்த இயக்கமோ ஒருபோதும் இனவாதத்தையோ மதவாதத்தையோ அரசியல் பாதையில் உபயோகிக்க மாட்டோம். உங்களுக்கு நினைவிருக்கும் 2015க்கு பிறகு விசாலமான முஸ்லிம் விரோத போக்கு இருந்தது. கருத்தடை செய்யும் கொத்து, கருத்தடை செய்யும் ஆடை, கருத்தடை செய்யும் வைத்தியர் என பல கதைகள் உலாவியது. ஷாப்தீன் என்ற வைத்தியரின் நிலை அந்த நேரத்தில் கவலைக்குரியதாக இருந்தது. சமூகத்தில் அவர் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அவரின் நிலை குறித்து பாராளுமன்றத்தில் நான் கேள்வி எழுப்பினேன். அது ஒரு கடினமான தருணம்.
அந்த நேரத்தில் ஃபேஸ்புக்கிலும் சமூக வலைத்தளங்களிலும் எனக்கு இஸ்லாமிய தொப்பி அணிவித்த படங்கள் உலாவியது. என்ன கடினமான நிலை வந்தாலும் நாங்கள் இனவாதத்திற்குள் விழமாட்டோம். நாங்கள் இனவாதத்தால் ஏற்பட்ட துன்பமான அனுபவங்களை அனுபவித்த மக்கள். சிங்கள, தமிழ், முஸ்லீம், பேகர், மலை மக்களிடையே சமாதானம் ஏற்படாமல் இலங்கைக்கு ஒரு எதிர்காலம் இல்லை. நாங்கள் வேண்டிய அளவுக்கு பிரிந்து இருந்து கொண்டிருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபட்டு கொண்டிருக்கலாம். அதனால் நாடு இப்படியேதான் இருக்கும். ஆனால் நாட்டை மாற்ற வேண்டும் என்றால் இந்த ஒற்றுமையை நாங்கள் ஏற்படுத்தியே ஆக வேண்டும். ஆகவே அந்த ஒற்றுமையை உருவாக்குவதற்குத்தான் நாங்கள் அடுத்து அடியெடுத்து வைக்கிறோம். சிங்கள, தமிழ், முஸ்லீம், பேகர், மலை பிள்ளைகள் ஒரே பாடசாலையில் படித்து ஒன்றாக கிரிக்கெட் விளையாடி ஒன்றாக அரங்கத்தில் இருந்து கைதட்டி குதூகலித்து எல்லோர் கலாச்சார நிகழ்வுகளில் பங்கு கொள்ளும் ஒரு புது உலகத்தை உருவாக்கும் எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பால் நாங்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம். ஒரு பொழுதும் இனவாதத்திற்கு அடிபணிய மாட்டோம். இனவாதத்தை ஊக்குவிக்க மாட்டோம். எங்கள் நாட்டில் அடுத்து ஏற்பட வேண்டிய முக்கிய அரசியல் சீர்திருத்தம் இனவாத பிடியில் இருந்து விடுபடுவதுதான். அதனால் மனோரஞ்சன், ஒரு சந்தேகமும் வேண்டாம், இந்த வேலையை செய்து முடிப்பதுதான் எங்கள் வேலை. 2024ஆம் ஆண்டு தேர்தல் என்பது எமது நாட்டுக்கான ஒரு புதிய அரசியல் பயணத்திற்கான அத்திவாரத்தை இடும் தேர்தலாக அமைய வேண்டும் என்பதே எமது நாட்டு மக்களின் அபிலாஷை. நாளாந்தம் உங்களை நோக்கி வரும் மக்களின் பெரும் ஆதரவின் மூலம் மக்களின் இந்த எதிர்பார்ப்பு தான் ஒரு பலமான செய்தியாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அதை தேசிய மக்கள் சக்தி சரியாக புரிந்திருக்கும் என்றும் நாம் நம்புகிறோம். உண்மையான மாற்றத்தை விரும்பும் இலங்கை மக்களின் ஆதரவுடன் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம், சகல சமத்துவமான இனங்களாக சம உரிமையுள்ள கௌரவமுள்ள மக்கள் சமூகங்களாக ஒருவரை கண்டு ஒருவர் அச்சமுறாது நம்பிக்கையுடன் பார்க்கக்கூடிய மாநில சமூகத்தை எமது நாட்டில் உருவாக்க நீங்கள் துணிந்து முன்னோக்கி செல்வீர்கள் என்றும் அந்த மகஜரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்துக்கு 6 மாத கால பதவி நீடிப்பு வழங்குவதற்கு ஜனாதிபதி விக்ரமசிங்க செய்த பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவை அடுத்த வாரம் அங்கீகரிப்பது குறித்து கடுமையான நிச்சயமற்ற நிலை தோன்றியிருக்கிறது. நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை அரசியலமைப்பு பேரவை கூடவிருக்கிறது. ராஜரத்தினத்துக்கு பதவிக்கால நீடிப்பு வழங்குமாறு ஜனாதிபதியின் பரிந்துரையை எதிர்க்கட்சி கடுமையாக கண்டனம் செய்திருக்கிறது. அதேவேளை செல்வாக்குமிக்க சில சிவில் சமூக அமைப்புகளும் ஜனாதிபதியின் பரிந்துரையை கண்டித்திருப்பதுடன் அதை அடியோடு நிராகரித்து விடுமாறு எதிர்க்கட்சியை வலியுறுத்தவும் அந்த சிவில் சமூக அமைப்புகள் தொடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ராஜரத்தினம் இம்மாத இறுதியில் 60 வயதை அடைகிறார். பதவி நீடிப்பு வழங்கப்படாவிட்டால் அவர் ஓய்வு பெற வேண்டும். அவரின் பதவிக்காலத்தை நீடித்துவிட்டு பிறகு உயர் நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கும் யோசனை ஜனாதிபதிக்கு இருப்பதாக எதிரணி அரசியல் கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் சந்தேகிப்பதாக கூறப்படுகிறது. இலங்கையின் முன்னாள் இராணுவ வீரர்கள் ரஷ்ய இராணுவத்தில் இணைந்து கொண்டது சட்ட ரீதியானதே என்று வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி கூறியிருக்கிறார். வெளிநாட்டவர்கள் உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டு கொண்டு ரஷ்ய இராணுவத்தில் இணைவதை ரஷ்ய சட்டம் அனுமதிக்கிறது. ரஷ்யாவுக்கு அண்மையில் மேற்கொண்ட விஜயத்தின் போது அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரோவை சந்தித்தேன். தங்களது இராணுவத்தில் இணைந்து வெளிநாட்டவர்கள் பணியாற்றுவதற்கு தங்களின் சட்டங்கள் அனுமதிப்பதாக லாவ்ரோவும் வேறு ரஷ்ய அதிகாரிகளும் என்னிடம் கூறினார்கள். பெரும்பாலான முன்னாள் இலங்கை படை வீரர்கள் ரஷ்ய அரசாங்கத்துடன் உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அதனால் அந்த உடன்படிக்கைகள் உறுதியாக கடைபிடிக்கப்பட்டு மதிக்கப்பட வேண்டும் என்றும் ரஷ்யா விரும்புகிறது. தாங்கள் அந்த உடன்படிக்கைகளை மதிப்பதை போன்று மற்றைய தரப்பினரும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று அலி சப்ரி ஊடகங்களுக்கு கூறினார். ரஷ்யா எப்போதும் இலங்கையினுடனான உறவுகளை மதிக்கிறது. எங்களை அவர்கள் கைவிட மாட்டார்கள் என்று நாம் நம்புகிறேன். ரஷ்ய இராணுவத்துடன் இணைந்து உக்ரைனில் போரில் ஈடுபட்டிருக்கும் இலங்கையின் முன்னாள் படை வீரர்கள் நாட்டுக்கு திருப்பி அழைத்து வரும் எமது முயற்சிகளுக்கு ரஷ்ய அரசாங்கம் ஒத்துழைக்கும் என்று நம்புகிறேன் என்று அலி சப்ரி கூறினார்.
அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். TBC Tamil News.